மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியர்கள் சார்பாக இந்த 5 நிமிட செய்திகளுக்கு உங்களை வாழ்த்து வரவேற்க எல்லாம் சந்தோஷமாக இருக்கலாம். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறது கற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் 118ஆம் சங்கீதத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த 118ஆம் சங்கீதத்திலே மொத்தம் 29 வசனங்கள் இருக்கிறது. எழுதியது தாவீது என்று சொல்கிறார்கள். இதை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரை கர்த்தரை துதிக்கின்ற துதியும், யாரெல்லாம் கர்த்தரை துதிக்க வேண்டும் அல்லது கர்த்தரை துதிக்கும் மக்கள் என்று சொல்லலாம். 2வது பகுதியாக 5 முதல் 21 வசனங்கள் கர்த்தரை துதிப்பதற்கான காரணம் தாவீதின் அனுபவம். 3வது பகுதியாக 22 முதல் 29 வசனங்கள் சிங்காசனத்தில் அமர வைத்தவருக்கு துதி அல்லது மேசியாவின் ஆட்சி. பிரியமானவர்களே, இந்த சங்கீதத்திலே அதாவது கர்த்தரை 1வது வசனத்தில் கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. Give thanks to the Lord, for he is good, his love endures forever. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி இங்கு வேதத்திலே 26 முறை வருகிறது. 26 முறை அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது சொல்லப்பட்டிருக்கின்றது. 100ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலும் கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறைக்கும் உள்ளது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். கர்த்தர் நல்லவர் என்று பல சங்கீதங்கள் சொல்லி இருக்கிறது. 106ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், 107ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், 135ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், சங்கீதம் 136, 2 நாளாகமம் 5:13. பிரியமானவர், இதெல்லாம் கர்த்தர் நல்லவர் என்பதை சொல்லப்பட்டிருக்கின்றது. 118ஆம் சங்கீதத்தில் 6ஆம் வசனத்தில் பார்க்கும்போது கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? The Lord is with me, I will not be afraid. What can a mortal do to me? பிரியமானவர்களே, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? வேதத்தில் அழகாக ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது, The Lord is with me. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷன் எனக்கு என்ன செய்வான், அவன் எனக்கு என்ன எது பண்ணிடுவானோ, அவன் எனக்கு செய்வனும் வச்சிருவானோ, அவன் எனக்கு மந்திரவாதம் பண்ணிடுவானோ, நோ நெவர். எதை குறித்தும் பயப்பட வேண்டியதில்லை. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம் யாருக்குனா குறி சொல்வதும் இல்லை. ஆகவே மந்திரவாதிகளுக்கு கொண்டோ பிலிஸ்தீன் நோய்க்கிறவங்க நம்ம பயப்படக்கூடாது. மனுஷனை நம்புவதை 8ஆம் வசனத்தில் மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பதே எல்லாம். It is better to take refuge in the Lord than to trust in humans. பிரியமானவர்களே, மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். இந்த வசனம் அழகாக சொல்லுது, நாசியில் சுவாசம் ஒரு மனுஷனை என்ன செய்யாத நம்பாத. 9ஆம் வசனத்தில் இட் இஸ் பெட்டர் டு டேக் ரெஃப்யூஜ் இன் த லார்ட் than to trust in princes. அதாவது பிரபுக்களை நம்புவதை பார்க்கிறோம் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். 14ஆம் வசனத்தில் கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் என் ரட்சிப்புமானவர். அழகாக ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது, The Lord is my strength and my defense. He has become my salvation. அவர் என் ரட்சிப்புமானவர், கர்த்தர் என் பலன் என்று சொல்லுகிறார். He is my strength. The Lord is my strength. பிரியமானவர்களே, அவர் நம்முடைய பலனாய் இருக்கிறார். 15ஆம் வசனத்தில் நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சுத்தம் உண்டு, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். Shouts of joy and victory resound in the tents of the righteous. The Lord's right hand has done mighty things. God will do mighty things. பிரியமானவர்களே, ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்வார். ஆகவே எதை குறித்து கவலைப்படாதீர்கள். 21ஆம் வசனத்தில் நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு ரட்சிப்பாய் இருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன். I will give you thanks for you answer me. You have become my salvation. நம்முடைய எல்லா ஜபத்திற்கும் ஆண்டவர் பதிலை கொடுத்திருக்கிறார். He is answer. நம்முடைய ஜபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை 27ஆம் வசனத்தில் கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். The Lord is God and he has made his light shine on us. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். Blessed is he who comes in the name of the Lord. From the house of the Lord we bless you. தேவனுடைய ஆலயத்திலிருந்து உங்களை
உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கடைசியாக 28ஆம் வசனத்தில், நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன், நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். You are my God and I will praise you. You are my God and I will exalt you. பிரியமானவர்களே, சொல்கிறார் சங்கீதக்காரர், நீர் என் தேவன். இந்த உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் இருக்குது, எத்தனையோ கோடி தெய்வங்கள் இருக்குது. ஆனால் ஆண்டவர் மாத்திரம் தான் தேவன் என்று சொல்லுவார். நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன், நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். கடைசியாக 29ஆம் வசனத்தில், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. Give thanks to the Lord for He is good, His love endures forever. துதிப்போமா ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Thank you and God bless you.